எபிசோட் 98ல வெற்றி மட்டும் குக் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. எல்லாருமே கத்துறாங்க, வெற்றி வெற்றின்னு சொல்கிறாங்க. பவானிக்கா, ரம்யா, அப்புறம் அந்த சரஸ்வதிக்கா அப்பா எல்லாருமே கத்துறாங்க. ஜட்ஜஸ் கூட சொல்கிறாங்க. அந்த டைமில் பாண்டி ஓடி வராரு. பாண்டி ஓடி வந்து டே அம்மாவுக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துனோடனே தான் வெற்றி திரும்பியே பார்க்குறாரு. ஓடி வராரு. என்னாச்சடா அம்மாவுக்கு? உடனே இங்கே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது வெற்றியோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்துட்டு எப்படிடா பணம் 20 லட்ச ரூபா பணம் எங்கேருந்து அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெற்றி. அதுக்கு வந்து பாண்டி எப்படி முடிச்சுட்டே நிற்கிறாரு. ரகுபதி சார் கொடுத்தாரான்னு கேட்கும்போது இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ யாருடா கொடுத்தா அப்படிங்கும்போது அங்கே வந்து கேட்டு திறக்குது. ஒரு ஆளோட கால் மட்டும் காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோஜி. ஜோஜி வந்துட்டு ஒரே நிமிஷத்தில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருடா அப்படின்னு சொன்னோன்னே ஜோஜியை பார்த்து வெற்றிக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே ஜோஜி கேட்குறாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி திட்டினாரு. உடனே நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார், உங்களை ரீச் பண்ண முடியல, நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் இப்போ விடு, இப்போ டைம் வந்து முடிய போகுது, நீ சீக்கிரமாக போய் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. நான் தான் வந்துட்டேன், இனிமேல் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாக வெற்றி வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. வெற்றி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஐஷு முகத்தில் சிரிப்பே வருது. பாண்டி போயிட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணுறாரு. பவானிக்கா எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. வெற்றி செம்ம ஸ்டைலிஷாக குக் பண்ணுறாரு. ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது, எப்படி குக் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆங்கர் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஏதோ குக் பண்ணுறாரு. என்னன்னா ஒரு தோசை கல்லில் மண் போட்டுடுறாரு. 4 மண் கப்பு வச்சிருக்காரு. அதுக்குள்ளே ஏதோ ஊற்றுறாரு. சைடில் 2 கருவாடை மீனுன்னு தெரியல அதை வந்து பொரிக்கிறாரு. தோசை கல்லை வச்சு சுடுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே டிவியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா உத்தமன் சார், அப்புறமா நம்மளோட ராஜன், ரகுபதி சார், ரியா எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ உத்தமன் வந்து பாண்டிக்கிட்ட கேட்குறாங்க, யாருடா பணம் கொடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே ஜோஜி சார் தான் லாஸ்ட் மினிட்ல கொடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே ரகுபதி சார் சொல்கிறாரு, என்னால் பணம் அரேஞ்ச் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உத்தமன் சார், சார் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா, என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னோடனே ராஜன் சொல்கிறாரு, நம்ம 45% ஆஃப் ஷேர்ஸை நம்ம வாங்கிட்டோம், அந்த ஆல்ரெடி வாங்கி முடிச்சனால தான் நம்மளால் பணம் அரேஞ்ச் பண்ண முடியல, இல்லைனா நம்ம கண்டிப்பாக 20 lakhs அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜனும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு எல்லாரும் வாங்க இப்போ நம்ம உள்ள போய் காம்படிஷனை பார்ப்போம்ட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. வெளியில் உத்தமனும் பாண்டியும் சொல்கிறாங்க. அப்போ உத்தமன் சொல்கிறாரு பாண்டிக்கிட்ட, நல்லா பண்ணிடுவாங்கடா, வின் பண்ணிடுவாங்கடான்னு கேட்டோடனே பாண்டி வந்துட்டு இவ்வளோ நேரம் வின் பண்ணிடுவான் தான் இருந்துச்சு, நீங்கள் வந்துட்டீங்களா, இனிமேல் தான் சந்தேகம் அப்படின்னு. உடனே டேய் உனக்கு வாய் ஜாஸ்தி தான், நீ வாயில் தாண்டா எந்த வேலையும் பண்ணணும் அப்படின்னு பாண்டி ஷாக் ஆகுறாரு. உடனே நீ வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னு சொல்ல வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் வந்து பாண்டியை டீஸ் பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே செம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி முடிக்கிறாங்க. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. பிளேட்டிங் டைம் சொல்லிட்டாங்க. எல்லாருமே பிளேட்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தரையாக கூப்பிட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷெஃப் மீராவை கூப்பிடுறாங்க. ஷெஃப் மீரா வந்துட்டு அந்த டிஷ்ஷை கொண்டு போகும்போதே பாண்டி சைடில் இருந்துட்டு ஐயா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெஃப் மீரா என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டு இது வந்து நான் பெங்களூரில் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம், அதனால் எனக்கு இது வந்து ஒரு ஹோம் தான், இது வந்து டிஷ்ஷுன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பவானிக்கா வந்துட்டு பாண்டிக்கிட்ட கேட்குறாங்க, அந்த டிஷ்ஷுனா என்னதுடா அப்படின்னு. உடனே பாண்டி சொல்கிறாரு, அது மொட்டை மாடியில் ஆண்டனா வச்சுருப்பாங்களா அதுக்கு பேர் தான் டிஷ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா இவங்க என்ன டிஷ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா மட்டனையும் ஐஸ்கிரீமையும் சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆஹா ஓன்னு புகழ்ந்துட்டு, ஆனால் மட்டனுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் ஒரு லிங்க் மட்டும் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஷெஃப் அரவிந்த் வரும்போதே பவானிக்கா பாண்டி எல்லாருமே போடா முறைக்காதடா போடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அனுப்புகிறாங்க. அரவிந்த் உள்ள வந்துட்டு காட்டிட்டு, இது வந்து எங்கள் அப்பா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர டிஷ்ஷு, ஆனால் அது எனக்காக எங்கள் அம்மா வீட்டிலே செய்வாங்க, எங்கள் அம்மா பண்ணதோட எஃபர்ட் எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்டுட்டு எல்லாரும் டாப் நாச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட உங்களை விட உங்கள் அம்மா இதை வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு தான் முதல்ல புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அவர் பண்ண டிஷ் வந்து ஆக்சுவலாக ஒரு நூடுல்ஸ் தான். அடுத்ததாக ஷெஃப் ஐஷோ கூப்பிட்றாங்க. ஷெஃப் ஐஷோ வரும்போது எல்லாருமே செம்ம கிளாப்ஸ். ஐஷோ வந்து பூ மாதிரிலாம் இதோட டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. செம்ம சூப்பராக இருக்குது. பண்ணிவிட்டு ஐஷோ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஹோம்னா உடனே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஸ்டார் ஷெஃப் வின்னராக இருந்தால் கூட எங்கள் அப்பா பண்ண டிஷ்ஷை விட எங்கள் அம்மா பண்ண டிஷ் தான் எனக்கு பெருசு. ஏன்னா எங்கள் அம்மா கூட நான் இருந்த நாள் ரொம்ப கொஞ்சம், எங்கள் அம்மா எனக்கு அந்த டிஷ்ஷை சாப்பிடும்போதே எங்கள் அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, பனானா வச்சு தான் எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஐஷு சொல்லும்போது நிஜமாக நமக்கு அழுக வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. நெடுமாறனும் ரொம்ப இமோஷனல் ஆகுறாரு. அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு பனானா ஃப்ரிட்டர் சூப்பராக இருக்குது, அதில் சீஸ்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்கீங்கன்னு பயங்கரமாக வந்து புகழ்கிறாங்க. இந்த டெசர்ட்டை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷெஃப்ஸுமே சொல்கிறாங்க. கடைசியாக ஷெஃப் வெற்றியை கூப்பிட்றாங்க. வெற்றி கூப்பிட்டோன்னே செம்ம கிளாப்ஸு. அவர் அதே மாதிரி தோசை கல்லில் மண் போட்டு 2-3 கல் வச்சுட்டு 2 கருவாடு பொரிச்சு அதில் வச்சு 4 மண் கோப்பை மாதிரி, அதாவது மண்ணில் கப்பு மாதிரி வச்சு அதில் ஏதோ ஜவ்வரிசி கஞ்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி ஒன்று வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இது என்னது, நாங்கள் இதை சாப்பிடணும்னு நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, இது ஒரு ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் உங்களுக்கு தெரியுமா, ஒரு டிஷ்ஷை பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வரணும், இப்படியா ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னு கண்டுபடி திட்டுறாங்க எல்லா ஜட்ஜஸும். எல்லாத்தையுமே ராஜதுரை வந்து மொபைலில் பார்த்துட்டே இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.